வணக்கம். ஸோ என் பேர் கனிஷா. நான் வந்து உடுமல்பேட்டிலேருந்து வரேன். நான் கரண்ட்டாக நேஷ்னல் மாடல் சீனியர் செகண்டரி ஸ்கூல் கோட்டமங்கலத்தில் இருந்து படிக்கிறேன், 9th ஸ்டாண்டர்ட். ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த இடத்துல அச்சீவ் பண்ணி காமிச்சது என்னென்னா, நான் வந்து நிறைய ஃபீல்டில் அச்சீவ் பண்ணனால தான் இந்த அவார்ட் வாங்கினேன். பட் இன்றைக்கி நான் என்ன எல்லாத்துக்கு முன்னாடி காமிச்சேன்னா, லைக் வந்து டான்ஸும் சிலம்பம். டான்ஸ்னால் பரதநாட்டியம் டான்ஸ் வந்து காமிச்சேன். அப்புறம் சிலம்பம். நான் வந்து 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து சிலம்பம் கற்றுட்ருக்கேன். அதுக்கப்புறம் டான்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. போன வருஷம் தான் என்னோடய அரங்கேற்றம் முடித்தேன். ஸோ இந்த ஃபீல்டெல்லாம் வந்து லைக் நான் டான்ஸ் வந்து நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்து கற்றுக்கிட்டதுலேருந்து நான் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகி தான் அதை கற்றுக்கிட்டேன். எனக்கு நல்ல விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து நான் கற்றுட்ருக்கனால எனக்கு டான்ஸ்னால் ரொம்பவே அதே மாதிரி சிலம்பம் வந்து நம்மளோட பாரம்பரிய கலை அப்படின்றனால தான் நான் வந்து சிலம்பம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி செல்ஃப் டிஃபென்ஸ்க்கும் தான். கராத்தே அதெல்லாம் கற்றுக்கிறத விட எனக்கு வந்து சிலம்பம் கற்றுக்கிட்டா அது நம்ம பாரம்பரியத்துலேயும் ஒரு டிஃபென்ஸாகவும் இருக்குன்னு தான் நான் கற்றுக்கிட்டேன். வீணை, வெஸ்டர்ன் டான்ஸ் நான் ஆடுவேன். பாஸ்கெட் பால், ஷார்ட் புட், டிபேட்டில் நான் நிறைய பேசியிருக்கேன். அப்புறம் ஹேண்ட் ரைட்டிங்காக அதில், அப்புறம் ட்ராயிங்ஸ், பென்சில் ஸ்கெட்சிங். ஸோ வீணை வந்து நான் வந்து 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து கற்றுட்ருக்கேன். வீணையும் வந்து எப்படின்னா நம்மளோட ரொம்ப கடவுள், அதாவது தமிழ் கடவுள் சரஸ்வதி அவங்களோட இதிலேருந்து கற்றுக்கிறனால எனக்கு வந்து வீணை கற்றுக்கும் போது அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து பயபக்தியோடு கற்றுக்கிட்டேன். எனக்கு வீணைனா வந்து அவ்வளோ பிடிக்கும். ரொம்ப எவ்வளோக்கு எவ்வளோ டான்ஸு, சிலம்பம் அதெல்லாமே பிடிக்குதோ அதே மாதிரி வீணை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து பாஸ்கெட் பால், ஷார்ட் புட், ஹேண்ட்பால் எல்லாமே நான் வந்து மேட்சஸ் போயிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து போன வருஷம் என்னோடய அரங்கேற்றத்துக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஒரு சங்கம திருவிழான்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சு அதில் வந்து என்னோடய வீணை, வோக்கல், நான் வோக்கலிஸ்ட்டும் தான், அது மாதிரி வோக்கல் எல்லாமே நாங்கள் வந்து ஷோகேஸ் பண்ணுவோம் டேலண்ட்டில், நானும் என்னோடய சிப்ளிங்கும். அதே மாதிரி அடுத்த நாள் வந்து நான் என்னோடய டான்ஸ் அரங்கேற்றத்தை பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய தேங்க்ஸ் வந்து என்னோடய பேரண்ட்ஸ்க்கும் என்னோடய கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கும். இவங்களால தான் வந்து நான் இவ்வளோ முன்னாடி பண்ணியிருக்கேன். என்னோடய டேலண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக என்னால் நினச்சா பண்ண முடியாது. என் பேரண்ட்ஸோட சப்போர்ட்டால் தான் நான் வந்து பண்ணேன். அவங்க தான் என்னை பூஸ்டப் பண்ணி எல்லாமே பண்ணாங்க. அதே மாதிரி எனக்கு அவங்க வந்து ஃபைன் பண்ண டீச்சர்ஸ் அண்ட் கோச்சஸும் ரொம்ப நான் வந்து எவ்வளோ சொல்கிறேன்னா, அவங்களும் வந்து எங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கணுன்ற ஒரு நோக்கத்தில் பண்ணாங்க. நிறைய நாங்கள் கற்றுக்கணுன்ற இதில் தான் என்னோடய இன்ஸ்பைரேஷன், மோட்டிவேஷன் எல்லாமே அவங்க இருந்தாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிவன். அதே மாதிரி நாங்கள் வந்து இதை வந்து நாங்கள் கமர்ஷியலாக பண்ணாமல் எப்போவுமே வந்து கலைக்காக பண்ணணுன்றதுல தான் நான் இருப்பேன். ஏன்னா கமர்ஷியலாக பண்ணுறப்ப அந்த கலை எவ்வளோ வரும்னு தெரியல. ஆனால் நம்ம அதுக்குன்னு இருக்கும்போது கண்டிப்பாக அது வந்து ஸ்ப்ரெட் ஆகும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் ஹிதேஷ். நான் உடுமல்பேட்டிலேருந்து வரேன். சாந்தி ஸ்கூல் பெரியகோட்டையில் 5th to 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எனக்கு இந்த கின்னஸ் ரெக்கார்ட் வந்து என்னோட மல்டி டேலண்டட்னு அச்சீவர் அவார்டுக்கு எனக்கு கிடச்சிச்சு. நான் வந்து டான்ஸ் வந்து 7 வருஷமாக கற்றுட்ருக்கேன். சிலம்பம் வந்து 3 வருஷமாக கற்றுட்ருக்கேன். எனக்கு டான்ஸ் சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். நான் எப்பயுமே ஆடிக்கிட்டு தான் இருப்பேன். சிலம்பம் வந்து அக்கா சொன்ன மாதிரி செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு தான் நான் வந்து கற்றுட்ருக்கேன். அதிலே நான் நிறையா இது பண்ணுவேன். கத்தி, மகுடு, ஃபயர். அதுக்கப்புறம் எனக்கு நிறையா டேலண்ட்ஸ் இருக்குது. அது வோக்கலிஸ்ட்டு, கீபோர்டு, பென்சில் ஸ்கெட்ச், ஆர்டிஸ்ட்டு, பாஸ்கெட் பால், ஸ்கேட்டிங், கராத்தே, அபாக்கஸ்ன்னு நிறையா இது பண்ணுவேன். இந்த இதெல்லாம் பண்ணதுக்கு பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், அதுக்கப்புறம் என்னோடய கோச்சஸ்க்கெலாம் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.